Daily. Taste the Daily. திமுக நிர்வாகி தெய்வ செயலுக்கு எதிராக புகார் கொடுத்த தன்னை காவல்துறையினர் குற்றவாளி போல் நடத்துவதாக பாதிக்கப்பட்ட கல்லூரி மாணவி கண்ணீர் மல்க குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்த தொகுப்பை தற்போது காணலாம். தன்னை மிரட்டி ஏமாற்றி திருமணம் செய்ததோடு பலருக்கு இரையாக்க முயன்ற திமுக நிர்வாகி தெய்வ செயல் மீது சென்னை டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளித்து 2 நாட்களை கடந்தும் காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் தன்னை குற்றவாளி போல் காவல்துறை நடத்துவதாக பாதிக்கப்பட்ட மாணவி குற்றம் சாட்டியுள்ளார். 3 நாள் ஆக போகுது. நான் சாட்டர்டே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஆனால் இப்போ வரைக்கும் எந்த ஆக்ஷனும் எடுக்கல. அவன் என்னை ஏமாற்றி தான் கல்யாணம் பண்ண. உண்மையாக அந்த ஒரு கொஷினே நீங்கள் வைக்கிறீங்க முன்னாடி. அவன் என்னை ஏமாற்றி இந்த மாதிரி இதெல்லாம் தப்பு பண்ணா, இந்த மாதிரி என்னை சொல்கிறான். நான் தைரியமாக வெளில வந்து சொன்னேன். அவனை விட்டுட்டு நான் சொல்கிற வெளியே வந்து அந்த 20 பொண்ணு யார், பேர் சொல்லுங்கள், ஊர் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. நான் அதுக்கு 20 பொண்ணு போய் தேடி கண்டுபிடிச்சி கையில் எடுத்துன்னு வந்து கொடுக்க முடியும்? பெண்களுக்கு நீதி சொல்ல யாருமே இல்லையா? மேலும் பெண்களுக்கு நீதி சொல்ல யாரும் இல்லையா என்று கேள்வி எழுப்பியுள்ள அந்த மாணவி ஆரம்பத்தில் இருந்த தன்னம்பிக்கை தற்போது தன்னிடம் இல்லை என்றும் தற்கொலை செய்து கொள்கின்ற மனநிலையில் உள்ளதாகவும் மாணவி கண்ணீர் மல்க வேதனையோடு தெரிவித்துள்ளார். போலீஸ்காரங்க வீட்டுக்கு வராங்க, போட்டோ எடுக்கிறாங்க, ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்க மாட்டேன்றாங்க. ஏதோ நான் குற்றவாளி மாரி என்ன ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. பெண்களுக்கு நீதி சொல்ல யாருமே கிடையாதா? இதெல்லாம் பார்த்தா ஃபஸ்ட்டு நான் மீடியாவில் பேசின கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் நானே தற்கொலை பண்ணிப்பணும்னு பயமாக இருக்குது. என் வாழ்க்கை கூட போனால் போதும் போட்டோன்னு தான் நான் வீடியோவுக்கு வந்தது. மீடியாவுக்கு இந்த தெய்வ செயல் என்னமோ நல்லவன் மாதிரி விட்டு வச்சிருக்காங்க. திமுக நிர்வாகி தெய்வ செயல் தன்னை ஏமாற்றி திருமணம் செய்ததோடு தன்னை திமுகவை சேர்ந்த பலருக்கு இரையாக்க முயன்றது குறித்தும் தன்னை போல் 20க்கும் மேற்பட்ட பெண்கள் பாதிக்கப்பட்டதாக காவல்துறையிடம் புகார் அளித்தும் பாதிக்கப்பட்ட பெண்களின் விவரங்களை தன்னிடமே காவல்துறை கேட்பதாக குற்றம் சாட்டியுள்ள மாணவி திமுக நிர்வாகி மீது ஏன் எஃப்ஐஆர் கூட பதிவிட காவல்துறையால் முடியவில்லை என்று கேள்வி எழுப்பி உள்ளார். அவன் என்னை ஏமாற்றி தான் கல்யாணம் பண்ண. உண்மையாக அந்த ஒரு கொஷினே நீங்கள் வைக்கிறீங்க முன்னாடி. அவன் என்னை ஏமாற்றி இந்த மாதிரி இதெல்லாம் தப்பு பண்ணா, இந்த மாதிரி என்னை சொல்கிறான். நான் தைரியமாக வெளில வந்து சொன்னேன். அவனை விட்டுட்டு நான் சொல்கிற வெளியே வந்து அந்த 20 பொண்ணு யார், பேர் சொல்லுங்கள், ஊர் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. நான் அதுக்கு 20 பொண்ணு போய் தேடி கண்டுபிடிச்சி கையில் எடுத்துன்னு வந்து கொடுக்க முடியும்? பெண்களுக்கு நீதி சொல்ல யாருமே இல்லையா? நீங்கள் தான் பார்த்துன்னு, பொதுமக்கள் தான் நீதி வாங்கி தரணுமே. அவனை சந்தோஷமாக வெளியே விட்டு அவனை பிடிக்கவும் மாட்டேன்றாங்க, எதுவுமே பண்ண மாட்டேன்றாங்க. அதுக்கான ப்ராசஸ் போதுனான்னு தெரியல. திமுகவை சார்ந்த ராகுல் என்பவரின் சமூக வலைதளத்தில் தனது முகத்தை நேரடியாக காட்டுவதாக பாலியல் கொடுமைக்கு ஆளான கல்லூரி மாணவி மனவேதனையோடு தெரிவித்துள்ளார். இன்னும் எவ்வளோ ஆதாரம் தான் நாங்கள் தர்றதுன்னே தெரியல. அந்த மாதிரி வீடியோவில் எல்லா மீடியாக்காரங்களும் என்னோடய வீடியோவை வந்து ஃபேஸை பிளர் பண்ணி தான் போடுறீங்க. ஆனால் அவன் இப்போது என் ஃபேஸை அப்படியே போடுறாங்க. டிஎம்கே ஐடி விங் ராகுல்னுன்ற ஒரு ஐடியில் என்னோடய ஃபேஸை அப்படியே தான் போடுறாங்க. திமுக நிர்வாகியான தெய்வ செயலுக்கு எதிரான ஆதாரங்களை காவல்துறையிடம் ஒப்படைத்த நிலையில் அந்த ஆதாரங்கள் எப்படி பொதுவெளியில் கிடைக்கிறது என்று பாதிக்கப்பட்ட மாணவி கேள்வி எழுப்பி உள்ளார். எனக்கு ஒரே டவுட் தான், போலீஸ் கொடுத்த எவிடன்ஸ் எப்படி அவன் வீடியோவாக போடுறானே தெரியல. இன்னும் அக்யூஸ்டை பிடிக்கவே இல்லை, தெய்வ செயலை பிடிக்கவே இல்லை. காவல்துறை மீதான நம்பிக்கையை முற்றிலும் இழந்து விட்டதாக கண்ணீர் மல்க கூறும் பாதிக்கப்பட்ட மாணவி பொதுமக்கள் தான் தனக்கு உதவ வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஒரு தன்னம்பிக்கை எதுவுமே இல்லை, நம்மளால அவனை ஒன்றுமே பண்ண முடியாது போல அப்படின்ற ஒரு இது தள்ளப்பட்ட நான். நீங்கள் தான் பெண்களுக்கு நீதி இல்லை, யாருமே முன்னாடி வர மாட்டீங்க. அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம், அண்ணா நகர் சிறுமி விவகாரம் போல் நீதிமன்றங்கள், மகளிர் ஆணையங்கள் போன்றவை இந்த சம்பவத்தில் நேரடியாக தலையிட்டால் மட்டுமே திமுக என்ற கட்சியின் அராஜகங்கள் முற்றிலும் ஒழிக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட மாணவிகளுக்கு உரிய நீதி கிடைக்கும் என்று பொதுமக்கள் எதிர்பார்த்துள்ளனர்.